இன்னைக்கு அமுதா சமையல்ல நல்ல டேஸ்டான ஈஸியான சேமியா கேசரி வாயில போட்ட உடனே வழுக்கிட்டு போற மாதிரி சேமியா கேசரி எப்படி பண்ணலான்னு பாக்கலாமா? முதல்ல 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் சேமியா போட்டு வறுத்து அதை பிளேட்ல தட்டி ஆற வச்சுக்கோங்க. திரும்பவும் 1 டீஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா கிஸ்மிஸ் பழங்களை போட்டு வறுத்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வறுத்த சேமியாவை போட்டு கிளறி மூடி வச்சுக்கோங்க. சேமியா வேகட்டும். தேவைப்பட்டா கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா 1 கப் சர்க்கரை சேர்த்து கலந்துருங்க. சர்க்கரை இளகி கட்டியாகிற வரைக்கும் பொறுமையா கலக்குங்க. அப்புறமா நாம வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் போட்டு 4 ஏலக்காய் பொடிச்சதும் போட்டு கிளறி எடுத்தா சுவையான கேசரி தயாராகிருச்சு. சேமியா கேசரி பார்க்கவே அட்டகாசமா இருக்கு இல்லையாங்க? டேஸ்டும் அபாரமா இருக்கும். 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.